நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்கள் சிறுவயதிலேயே அனைவராலும் உண்மையாளர், நம்பிக்கையாளர், அல் அமீன், அல் அமீன் என்ற சிறப்பு பெயரால் போற்றப்பட்டார்கள். அவருடைய பேச்சுவார்த்தை, நன்னடத்தை இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் உண்மையாளராகவும் நம்பிக்கையாளராகவும் திகழ்ந்தார்கள். நுபுவத் எனும் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு கூட மக்கள், எதிராளிகள் கூட அவர்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அமானிதமாக கொடுத்து பாதுகாப்பதற்காக ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் புறப்படும் போது அவர்களுடைய அந்த பொருட்களை எல்லாம் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து ஒப்படைத்து அந்தந்த உரிமையாளர்களிடம் கொடுக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்த பிறகுதான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி, உண்மையை பேசி, நன்மையின் பால் நடைபோற்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற இந்த நல்ல நல்ல வரலாறுகளை எடுத்துச் சொல்லி அவர்கள் நல்ல பிள்ளைகளாக ஆக்க எல்லாமல்ல நாயகன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்ல சாலிஹான்க பிள்ளைகளாக ஆக்க எல்லாமல்ல நாயகன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.